திருவரங்கன் உலா அற்புத சரித்திர நவீனம். அத்தியாயம் 4. அத்தியாயம் 3 சுருக்கம். வல்லபனும் தத்தனும் ஓடுமானூர் சத்திரத்தை அடைகிறார்கள். அங்கு அந்த பெண்ணின் பாடலை கேட்டு ஏதோ ஆபத்து இருப்பதாக உணர்கிறார்கள். அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சிக்கும் போது சேவக தலைவனிடம் தத்தன் சிக்கிக்கொள்கிறான். இனி நடப்பவை. தீஜுவாலை வெளிச்சத்தில் அந்த அறை முழுவதும் வெண்ணிறமாய் தகதகக்க சீராக நிமிர்ந்த அந்த பெண்ணின் வதனம் பாலாறாக வழிந்து ஓடியது. மருட்சி விழுந்த இரு கண்களிலும் இருளின் திரட்சி கூடியிருந்தது. குறுகுறுத்த புருவமும் அதன் அடியில் மீன் வடிவில் இருந்த இரு கருணைகளுமே அவனை ஆழ்ந்து பார்த்தன. வல்லபனின் மனத்தில் ஒரு குயில் வந்து கூவியது. இன்னது செய்வோம் என்று அவன் யோசிக்கும் முன்பே சேவகத் தலைவன் அவனை குலுக்கி தூக்கினான். தப்பிவிடவா பார்த்தாய் என்று கூறி நெட்டி தள்ளி அவனை கூடத்திற்கு கொண்டு போனான். அருகே ஒரு தூணில் அவனை பிணைத்து கட்டினான். இன்னொருத்தன் எங்கே, அவனையும் பிடியுங்கள் என்று சொன்ன பிறகு இரு சேவகர்கள் தத்தனை தேடி போனார்கள். சத்திரம் முழுமையும் தேடினார்கள். குச்சில், மச்சில், பாவுல், கூடம், உக்கிரான அறை, சமையலறை, பரன், குதிர்கள் எல்லாம் தேடினார்கள். பிறகு சத்திரத்திற்கு அப்பாலும் தேடினார்கள். கடைசியில் அவனை காணாமல் வெறும் கையாய் திரும்பி வந்தார்கள். தலைவனுக்கு கோபம் அதிகரித்தது. எங்கே அவன், அந்த கோமாளி என்று வல்லபனை பார்த்து அதட்டி கேட்டான். தெரியாது. ஏன் தெரியாது? நீங்கள் இருவரும் என்ன தைரியத்துடன் இங்கே வந்தீர்கள்? எங்களை யார் என்று நினைத்து விட்டீர்கள் என்று பலவாறாக ஏசி உடனே ஏய் கணபதி என்று சேவகனை கூப்பிட்டான். கணபதி தழைந்து நின்றான். இவனை சிரச்சேதம் செய். வல்லபன் பொறி கலங்கி நின்றான். ஊதலான காற்று சத்திரத்துள் அப்போது வீசி அடித்தது. அறைக்குள் பிணைப்புச் சங்கிலி நகர்ந்து கொள்ளும் ஓசை கேட்டது. சீக்கிரம் என்றான் தலைவன். கணபதி வாளை உருவினான். அவன் 4 அடி வைத்து முன் வருவதற்குள் தலைவன், இரு, ஒரே நொடியில் இவனை கொல்ல வேண்டாம். இவனை தூக்கில் தொங்கவிட்டு ஊசலாட விடுவதுதான் நல்லது. அப்போதுதான் இவனுடைய அருமை சிநேகிதன் அதை பார்த்து புத்தி அடைவான் என்று கூறி உத்திரத்தில் ஒரு கயிற்றை கட்டு என்று கட்டளையிட்டான். கயிற்றை கட்டும் வேளையில் வல்லபனின் எண்ணங்கள் படபடத்து ஓடின. தத்தா, என் அருமை நண்பா, நீ எங்கே போனாய்? உன்னை காணாமலே போய்விடுவேனோ என்று மனத்துள் புலம்பினான். தாயார் வாசந்திகாவின் சோகமான முகம் நினைவிலே வந்தது. அந்த கணமே கண்கள் கலங்கிவிட்டன. அம்மா, எந்தன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தீர்கள், ஆசை வைத்தீர்கள். உங்கள் கனவுகளை நிறைவேற்றாமல் போகிறேன். அம்மா, உங்கள் மொழி கேட்காது இப்படி வழியில் பிறழிவிட்டேனே என்று மனத்துள் நைந்து கொண்டான். அப்பால் சேவகன் ஏணி கொண்டு வந்து உத்தரத்தில் ஒரு கயிற்றை கட்டி அதில் ஒரு சுருக்கு போட்டு வைத்து கீழே இறங்கினான். பிறகு வல்லபன் அருகே வந்து அவனை பிணைத்திருந்த கயிற்றை அவிழ்த்து